இருக்கிறேன் நானு. அவன் ஏன் விலை கொடுத்துல? அதையும் கேக்குறீங்க? அந்த பையன் எங்கேயோ போயிட்டான். சீமண்ண புட்டி எங்க இருக்குன்னு தெரியல. விளக்கேத்தல. வீடெல்லாம் ஒரே இருட்டா இருக்குது. சரி சரி சரி, சீமண்ண புட்டியா? அட பரவாயில்லையே. என்ன இதுதான் தெரியுது. வெத்தலை பாக்கு தட்டையா? ஆமாங்க. நான் எந்த கோயில்ல போய் முட்டிக்க? ஏனுங்க? நான் தான் உனக்கு சொல்லி இருக்கிறேன், இந்த கதவுக்கும் பின்னாலே சுவிட்ச் போர்டு இருக்குது, அத அப்படின்னா விளக்கெல்லாம் எரின்னு சொன்னேன்ல, ஏன் என்ன புட்டி கேக்குற? ஐயோ நான் மாட்டேன். அது தொட்டா படக்குன்னு புடிச்சுக்குவாங்கல்ல. உன் மேல ஆசை, அது புடிச்சுக்கு. கரண்ட் வர்ற கம்பி இருக்க, அதை தொட்டாதான் புடிச்சுக்கும். இது சுவிட்ச், இத தொட்டா புடிச்சுக்காது. அப்படின்னா ஆணு, இப்படின்னா ஆஃப். என்ன ஆனா? ஆணு பொண்ணு அப்படியா குழந்தையா எல்லாம் ஒரு குடும்பமே அங்க இருக்குது. நான் என்னத்த பண்ண சொல்லு? அதாவது அதுக்கு பேர் என்ன தெரியுமா? சுச்சி. சொச்சி, இடியாப்பம், ஊத்தாப்பம், முறுக்கு, மசால் வடை, இதான் பலகாரம் பேரை கொண்டு போய் அதுக்கு வைக்கிற நீ வா. அதாவது விவரமா சொல்றேன், சுச்சி சுச்சி. சூழ்ச்சியா? சூழ்ச்சி, துரோகம், வஞ்சனை, பொறாமை எல்லாம் இருக்கு இந்த தட்டுல. வை உட்காரு. நான் மாட்டேன். ஆம்பளைங்க முன்னால பொம்பளைங்க உட்கார கூடாது. காலம் நீ சொல்றது, அதாவது நீ சொல்றது இருக்க கடந்த காலம், இது நிகழ்காலம். நடக்க வேண்டியது நடந்துகிட்டு இருக்கிறது. நீ உட்காரலாம். பெண்களுக்கு சமச்சீட்டு வேணுங்கிறதுக்கு தானே பத்திரிகையில பத்தி பத்தியா எழுதிய மண்டையை போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ உட்காரு. சரி, சமத்துவமா உட்காரு. யாரு என்ன சொன்னாலும் சரி, சொல்றவங்க எதிர்பார்க்காத உட்கார்ந்துரு. இது என்ன பள்ளிக்கூட பிள்ளை மாதிரி கையை கட்டிக்கிட்டு கையெடு. வெத்தனை வாக்கு போடு, வெத்தனை வாக்கு போடுன்னு உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் பாரு. மெல்லு 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 மென்னு முழுங்கு முழுங்கு. இன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு என்னுடைய தோழன் ஆள வந்தான் இல்ல, ஆள வந்தான். அவன் ஒரு நிகழ்ச்சி நடத்துறான், அதாவது சொற்பொழிவு. சொற்பொழிவு அதை கேட்டுட்டு தான் நம்ம தூங்கணும். என்னங்க இங்க துப்பு போற? எங்க துப்புறதுங்கிறியா? என் கையில துப்பு. நான் செய்யற பாவத்தை நான் அனுபவிக்கிறேன். துப்பு. அங்க மட்டும் துப்புலாமா? ஏது இது கட்டுப்படியா வாதமா? நாளைக்கே ஒரு பயலை வேலைக்கு அமர்த்தி இங்கே துப்புன்னு ஒரு போர்டு எழுதி அவன் கழுத்துல மாட்டி ஒரு சட்டியும் கொடுத்து அவன் பக்கத்துல நிக்க வைக்கிறேன். நீ அதுல துப்புனாலும் இல்லை, அவன் மூஞ்சில துப்புனாலும் சரி. ஏது நீ இப்படி துப்பிட்டு போனா வீடு ஒரே காவி கலர் ஆயிடும். இந்த வீடு அடையாளம் இன்னொரு வீட்டுல போய் பூந்துருவானுங்க போல இருக்குதா? நியாயம் இல்ல. இந்த இங்க துப்பிட்டு வா. ரேடியோ ரேடியோ கேட்கலாம். மணி ஆகி போச்சு. சீக்கிரம் வா, ரேடியோ கேட்போம். எவ்வளவு வெட்ட அத்தனை மண்ணு விட்டால. நான் ஒரு ஆடு கழகம் தலை திங்கிற மாதிரி. ஐயோ எப்பா எப்பா. பயிலுங்க பயில பயில. யார கூப்பிடுற? பயிரன். பயலையா? நான் உங்ககிட்ட பிராணன் வாங்குற போறாதான் அவன் வேறையா? ஃபைலு ஃபைலு ஃபைல் இல்ல, இது எழுதுறது. இந்த ஸ்லேட் மாதிரி வச்சு எழுதுங்க. எடுத்துட்டு வா, டைம் ஆச்சு. ஒண்ணு சத்தகத்தான் போடப்படாது, வாய் தொடர்ந்து ஒண்ணு பேசப்படாது. அப்படி போய் உட்கார், உட்கார்ந்து கேளு.